திருமாவளவன் அவர்களே கூட்டணியில் பங்கு பண்ணுன்னு கேட்டப்ப அதை முதல்ல ஆதரித்தது நான். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் தேசிய அளவில் மது கொள்கை அது கேட்டுட்டா பீகாரில் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்கள் 500 டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க. 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவென்யூ அதிகம் கிடச்சிருக்குன்னு. வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு? இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா? கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறக்கலைன்னா உனக்கு லீடர்ஷிப்பில் இடமில்லை அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கார். நாளுக்கு நாள் என் தமிழ் சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தம் இருக்குது. அவரை என்ன பண்ணுறது? அதனால இதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது. இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை. மிக்க நன்றி. மது பிரியர்கள் மாநாடா, மது ஒழிப்பு மாநாடா? நீங்கள் மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்கணுமா? ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது. இது மடமாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் தேசிய அளவில் மது கொள்கை அது கேட்டுட்டா பீகாரில் கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார் ஆம்பளையாக செயல்பட்டாரா இல்லையா? ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது. அவர்கள் பீகாரில் இனிமேல் மது இல்லை, இட் வில் பி ட்ரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல. நீங்கள் பண்ண வேண்டியதானே? நான் கேட்குறேன், துறக்கிறது நீனு, மூடுறதுக்கு நானா? யோசிச்சு பாருங்கள், எந்த விதத்தில் நியாயம்? திறந்தவர்கிட்ட தானே சாவி இருக்குது, மூடுங்கிறேன். இந்த விஷயத்தில் என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி. மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவான், முதல் திறந்த நீனு மூடு அப்படின்னு. அதனால் இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்கள் 500 டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க. 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப்பு 150 தான் சீலிங்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகின்ற சேல்ஸை விட கிளப்பு மூலம் நடக்கிற சேல்ஸு கூட. சரி, 65 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில். அந்த சம்பவம் நடந்து ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவித்தார்? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவென்யூ அதிகம் கிடச்சிருக்குன்னு. வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு? இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா? எதுக்காக இந்த மாநாடு? யாரை ஏமாற்ற? மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான். ஏன்னா தேர் ஷுட் பி டோட்டல் ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் யாரோட சப்ஜெக்டு? கான்ஸ்டியூஷனில் இவர் லா படிச்சிருக்கார தொல் திருமாவளவன், தெரியலை. அப்போ கிளாஸில் பாடம் எடுக்கிறது தூங்கிட்டார. இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட்டு. அதனால் மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டு சதி. ஏன்னா ரூமுக்குள்ளே போகும்பொழுது சுருத்தையாக போனார், அப்போ வெளியில் வரத்த பூனைக்குட்டி. அதனால் உள்ள பேரமா மிரட்டலா? என்ன நடந்தது? ஏன் மாற்றம்? சரி, அவர் அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிட்றேன்னு சொன்னார்ல. அப்புறம் இப்போ என்ன சொன்னார்? நாங்கள் அறைகூவல் படுறோம், இஷ்டம்னா வா. அப்படிங்கப்பா, எவ்வளோ பெரிய லீடர் சார். பட்டியல் சமுதாயத்துக்கு கூட திருமாவளவன் ஒரு லீடர் இல்லை. எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற தேவேந்திர வேளாளர் பெருமக்கள் திருமாவளவன் தலைமை ஏற்கிறார்களா? சரி, பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீட்டில் இதுவரை தங்களால் முன்னேற முடியவில்லை என்கின்ற காரணத்தால் அருந்ததியர் சமுதாய மக்கள் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க. அதை பார்த்து அதில் இருந்த நியாயம் தெரிந்து திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்தார்.
அதை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாரே, அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லையே. அப்படி இருக்கிறத இவரும் பட்டியல் சமுதாயத்துக்கான லீடர் இல்லை. அப்படி இருக்கிறத இங்கே என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் அறைகோளுடுவேன், வந்தால் வந்து வழி வரிசையிலே நில்லுங்கள், என்னம்மா யாரை ஏமாத்துறதுக்கு? அதனால் இது மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற, திசை திருப்ப, மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணமும் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற அதிகபட்சம் என்ன சொல்லலாம், அவங்க கூட்டணி கட்சிகள் மாநாடு. மூத்த அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்களுக்கு மகனுக்கு பின்னந்தூர் பதவியை கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இது பற்றி கருத்து சொல்லிட்டேன். இது பற்றி அருமை நண்பர்கள் துரைமுருகன் அவர்கள், திரு KN நேரு போன்றவர்கள் அவங்க முடிவு பண்ணணும். இந்த கட்சியில் இனிமேல் அவர் இந்த திரு உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சீஃப் மினிஸ்டர் அறிவித்தது செய்தி உங்களுக்கோ எனக்கோ இல்லை. இது யாருக்கு செய்தி? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 50 ஆண்டு 60 ஆண்டு உழைத்த மூத்த தலைவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறக்கலைன்னா உனக்கு லீடர்ஷிப்பில் இடமில்லை அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கார். அவ்வளவுதான். சொத்து வரி உயர்வு சம்பந்தமாக அதிமுக போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அது சம்பந்தமாக பிஜேபி ஏதாவது இந்த மாதிரியான போராட்டம் முன்னாடி குறைஞ்ச மாதிரி தெரியுது. நீங்கள் இது என்ன காலகட்டம்னு புரிஞ்சுக்கணும். அகில இந்திய அளவில் எங்கேயுமே ஆர்ப்பாட்டம், போராட்டம், பெரிய நிகழ்ச்சிகள் என்று இந்த 45 நாளைக்கு கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கு. காரணம் மற்ற கட்சி மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதிமுறைகளின்படி 6 ஆண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை எல்லாரும் தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டும். ரினியூவல் ஆஃப் மெம்பர்ஷிப் அண்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் தள்ளி போட்டிருக்கு. அவ்வளவுதான். விஜய் மாநாடு, விஜய் அது எதுக்கு விடணும்? அதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். என்ன அதில் இது பாருங்கள், நான் 35 வருஷமாக ஆஃபீஸ் பேரராக இருக்கேன். இன்னி வரைக்கும் என்னைக்காவது கூட்டணி பற்றி நான் கருத்து சொல்லியிருக்கேனா? இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. பாராளுமன்ற குழு தான் 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவர்கள் எடுக்கின்ற முடிவை செயல்படுத்தும் இடத்தில் இருப்பவன் நான். அதனால் அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. இல்லை சார், திமுக பற்றி விமர்சனங்கள் அதிகமாக பேசக்கூடிய எச்ராஜா சார் கூட இப்போ கொஞ்சம் அந்த ஏன் என்ன இவ்வளவு நேரம் பேசினதில் நீங்கள் அதில் உப்பு மிளகா இல்லை, இத்தனை நேரம் நான் பேசினதில் உப்பு மிளகாயெல்லாம் காரம் கம்மியாக இருக்க? நீங்கள் பாருங்கள், இஷ்யூ பேஸ்டு. எப்போவுமே திருமாவளவன் அவர்களே கூட்டணியில் பங்கு பண்ணுன்னு கேட்டப்போ அதை முதல்ல ஆதரித்தது நான். ஏன்னா நாங்கள் we are not only preaching, we are practicing. 2014 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் நாங்கள் மந்திரி சபையில் சேர்த்து கொண்டோம். 19 முழு பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டோம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி யாரையெல்லாம் அவர்கள் நமக்கு அவருடைய வாக்குகள் வேணும், ஆதரவு வேணும்னு நினைக்குதோ கூட்டணியை மதிக்கின்ற கட்சி. திமுக அப்படி இல்லை. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு மேடம் ஜெயலலிதா அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணி கட்சியை உள்ளே உட்கார சீட்டு கொடுக்க மாட்டோம், வெளியில் உட்காரு அப்படிங்கக்கூடிய அகம்பாவம் கொண்ட கட்சி அது. பிஜேபி அப்படி இல்லை. அதனால சொல்லியிருக்கேன், திருமாவளவன் அவர்களோட பல கருத்துக்களுக்கு நான் விரோதமானவங்கிறதுனால அவரோட இந்த நியாயமான கோரிக்கையை நான் எதுக்கலையே. அதனால் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ். சரி, தேங்க்யூ. யாரு இந்த முற்போக்குவாதின்னா வாந்தி எடுக்கிறவர், பிற்போக்குவாதினா பேதி போகிறவர். யார் முற்போக்கு, யார் பிற்போக்கு, அதை முதல் சொல்லுங்க. எல்லாமே பாஜக போகுது. அதனால தான் அந்த கொள்கை ரீதியாக பேசுகிற மனோதந்திர
சரி, திரு பொன்முடி அவர்கள் என்ன கொள்கை அவர்கிட்ட கம்மியாச்சுன்னு அவரை டிமோட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் என்ன பேச்சு? இங்கே பாருங்கள், ஆவினில் நடு ரோட்டில் நிறுத்தி ஆவின் பாலில் தண்ணி கலக்கப்பட்டதா இல்லையா? சமீபத்துக்கு சொல்கிறேன் நான், பழைய விஷயங்கள் இல்லை. ஆவின் பொருட்களின் தரம் இல்லைன்னு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருந்தது. அதனால் நிர்வாக சீர்கேடு அப்படி இருக்குன்றது என்னோட கணிப்பு. என்ன, அதே மாதிரி 294 இன்ஜினியரிங் காலேஜஸில் 980 ஆசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு? வாத்தியார்லாம் அப்படி இருந்தால் மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி எல்லா காலேஜ்லேயும் வேலை வாங்கியிருக்காங்க. யார் அவங்க? ப்ரொஃபஸர்ஸ். அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஏதோ மாணவிகளோடு டான்ஸ் ஆடுறார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறது? அதனால இதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது. இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை. மிக்க நன்றி சார். ஒன்றே ஒன்று சார், அந்த காந்தி மண்டபத்தில் வந்து மதுபாட்டில் கிடந்த விஷயத்தில் ஆளுநர் வந்து தன்னுடைய பதவியவே மறந்து ஒரு அரசியல்வாதி கூட செயல்படுறார். என்ன மறந்து போகிறது? ஆளுநராக இருந்தார்னா ஒருத்தர் நேர்மை உணர்வு நியாய உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமா? அதுக்கு பதில் சொன்னது சட்ட அமைச்சர். சட்ட அமைச்சர் மாதிரி பேசியிருக்காரா? ராத்திரியில் நடக்கிறதுக்கு சர்க்கார் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். அப்போ அமைச்சராக இருக்காதீங்கிறேன் நான். அரசாங்கமே இருக்கக்கூடாது. எங்க காந்தி நினைவு மண்டபத்தை ராத்திரியில் பாதுகாக்கிறது கூட உங்கள்கிட்ட வக்கு இல்லையா? வழிமுறை இல்லையா? அதனால் ஆளுநர் அவர்கள் சரியாக பேசியிருக்கார். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மது ஒழிப்பு மாநாடு அன்னைக்கு அந்த செய்தி வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவர் பேசினார் பேசலைங்கிறது கொஸ்டின் இல்லைங்க. இது நடந்திருக்கா இல்லையா? இது சமூக சீர்கேடு. எனக்கு திராவிடியன் பார்ட்டிஸ்ட பெரிய குவாரலே என்னன்னா, நீங்கள் தமிழ் இனம் பற்றி பேசுகிறீங்க, என் தமிழ் இளைஞர்களை பற்றி கவலை இருக்கா உங்களுக்கு? பள்ளிக்கூட வாசலில் போதைப்பொருள் விற்கிறாங்க, பொட்டலம் விற்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணி இருக்கு? போலீஸ்க்கு மந்திரி எதுக்கு? யார் போலீஸ் மினிஸ்டர்? ஓ, அவர் தான் சீஃப் மினிஸ்டரா? அதனால் அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற சித்தாந்தத்துக்கு பேர் திராவிடியன் ஸ்டாக். அதனால் இவர்கள் குறைய யாரும் பேசப்படாதுன்னு சொல்லாங்க. தமிழ்நாடு இட் இஸ் கெட்டிங் டீஜெனரேட்டட் டே பை டே. நாளுக்கு நாள் என் தமிழ் சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தம் இருக்குது. அதனால் ஆளுநர் இதுக்கு முன்னாடி பேசலைங்கிறது பற்றி பிரச்சனை இல்லை. இவர் பேசியது சரி. தேங்க். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.